ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரால் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துமே பொருளாதார மற்றும் எரிபொருள் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இதையடுத்து இந்த போரை நிறுத்த வேண்டும் என உலக நாடுகள் கோரிக்கை வைத்து வருகின்றன. ஆனால் அவற்றை இருதரப்பும் கேட்பதில்லை என்ற முடிவில் இருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஈரான் போருக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ள ட்ரம்ப் நிர்வாக அதிகாரி தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பேசுபொருளாகியிருக்கிறது. எதற்காக அவர் ராஜினாமா செய்தார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாத நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அந்நாட்டை சில்லு சில்லாக பெயர்த்து வருகிறது. தவிர அந்நாட்டு உயர் தலைவர் முதல் பலரையும் அளித்திருக்கிறது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்து வரும் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த போருக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ள ட்ரம்ப் நிர்வாக அதிகாரி தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பேசுபொருளாகியிருக்கிறது. அமெரிக்காவின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குநரான ஜோ கென்ட் தான் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மோதலை தன்னால் ஆதரிக்க முடியாது என கூறியுள்ள அவர் தனது பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார். இதுகுறித்து அவர் ஈரானுக்கு எதிரான நிர்வாகத்தின் ராணுவ நடவடிக்கையை தன்னால் மனசாட்சிக்கு விரோதமாக ஆதரிக்க முடியாது. ஈரான் அமெரிக்காவுக்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் இஸ்ரேலின் அழுத்தத்தின் காரணமாகவே அமெரிக்கா இந்த போரை தொடங்கியுள்ளது என்பது தெளிவாகிறது. ஈரானில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் யாருக்காக அதை செய்கிறோம் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று நான் பிரார்த்திக்கிறேன். துணிச்சலான நடவடிக்கை எடுப்பதற்கான நேரம் இதுவே. நீங்கள் உங்கள் போக்கை திருப்பி நமது தேசத்திற்கு ஒரு புதிய பாதையை வகுக்கலாம் அல்லது நம் தேசம் வீழ்ச்சியை நோக்கி செல்ல அனுமதிக்கலாம். எதுவென்றாலும் முடிவெடுக்கும் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். கூடவே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் சமர்ப்பித்திருக்கிறார். இது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசு பொருளாகியிருக்கிறது.